யாதவாபியுதயம் சர்க்கம் 2 ஸ்லோகம் 43. பிரதோஷ ராகாருண சூரியலோகாத் திஷா கஜோ திருப்த இவாதி கோரக காலோபநீதம் மதுனா சமேதம் அபுங்த மன்யே கபலம் பயோதிஹி. பிரதோஷ ராகாருண சூரியலோகாத் திஷா கஜோ திருப்த இவாதி கோரக காலோபநீதம் மதுனா சமேதம் அபுங்த மன்யே கபலம் பயோதிஹி. இதுல முதல் வரியில வர சூரிய லோகாத்துக்கு பதிலா சூரிய லக்ஷாத் அப்படிங்கிற பாடபேதம் இருக்கு. மாலை வேளை கதிரவன் கடலில் மூழ்கி மறைகிறான். இதை சுவாமி வர்ணிக்கின்றார். கடல் என்கின்ற ஒரு பெரிய மதம் தோய்ந்த திக்கஜம் ஒன்று காலம் கொடுத்த தேனில் தோய்ந்த கவளம் போலே சூரியனை விழுங்கிவிட்டது என்று நினைக்கின்றேன். ஒவ்வொரு ஸ்லோகமாக மாலை வேளையை வர்ணித்து வந்தார். கதிரவன் கடலில் மூழ்கும் நிலையை வர்ணிக்கின்றார். அதி கோரமானதும் மதம் பிடித்ததுமான திக்கஜம் என்கின்றார். மாலையானதால் மேற்கு திக்கில் இருக்கும் யானைக்கு அஞ்சனம் என்று பெயர். கிழக்கில் உள்ள யானை ஐராவதமாகும். அஞ்சனம் கருப்பு நிறம், உருவத்தாலும் செயலாலும் கொடூரமானது. மேலும் மது சிகப்பாயிருக்கும். சூரியனும் சிவப்பு, திக்கோ வாருணி, யானையோ அஞ்சனம். ஆகவே கடல் சூரியனை விழுங்கிவிட்டது என்று பொருள் வருகின்றது. பிரதோஷ ராகாருண சூரியலோகாத், பிரதோஷ ராகாருண சூரியலோகாத் திஷா கஜோ திருப்த இவாதி கோரக, திஷா கஜோ திருப்த இவாதி கோரக காலோபநீதம் மதுனா சமேதம், காலோபநீதம் மதுனா சமேதம் அபுங்த மன்யே கபலம் பயோதிஹி, அபுங்த மன்யே கபலம் பயோதிஹி. பிரதோஷ ராகாருண சூரியலோகாத் திஷா கஜோ திருப்த இவாதி கோரக காலோபநீதம் மதுனா சமேதம் அபுங்த மன்யே கபலம் பயோதிஹி. சுவாமி தேசிகன் திருவடிகளை சரணம்.